ஹாய், கானா சுதாகர். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். Yeah!
ஏ காக்கானி இறக்கானி போக போட்டு சாமி பேச்ச கேட்டு மாலை போட்டு ஏ காக்கானி இறக்கானி போக போட்டு சாமி பேச்ச கேட்டு மாலை போட்டு அந்த கன்னி மூல கணபதியை வேண்டி கேட்டு கார்த்திகை முதல் தேதி மாலை இட்டு சந்தன பட்டு உனக்கப்பா சாராய பட்டா எனக்கப்பா ஏ அஞ்சு மாலை உனக்கப்பா அஞ்சு பட்டா எனக்கப்பா
ஐயப்பா பொம்னாட்டி வாகனம் எனக்கப்பா ஏ கல்ல கண்டா நாயக்கான கல்ல கண்டா நாயக்கண்டா நாயக்கண்டா கல்லு முள்ள காலு காணி கல்லு முள்ள காலு காணி காலு காணி ஓம் ஓம் ஐயப்பா 9 இட்லி வையப்பா சாமியே ஐயப்பா சாம்பார் சட்னி ஊத்தப்பா சாமி ஓ அணக்கச்சாமி அணக்கம் ஆமா வணக்கம் சாமி வணக்கம் அதான் வாழ்றேன் என்ன வாழ்ற அதான் சொல்றேன் சொல்றேன் நல்ல விளக்கமா சொல்லு ஆமா தம்பி ஓ நீ எங்க போற நாங்க சபரி மலைக்கு போறோம் அவரு மலைக்கு போறோம் ஆளுக்கு போற கம்மி பாஞ்ச பாஞ்சு நாங்க மொத்தம் 49 சாமி ஆமா 49 சாமி 9 சாமி 49 49 சாமி எங்க பெனாத்துல அதனால என்ன பண்ணாதீங்க பெராத்தனடா அதனால ஐயப்பா என் பெராத்தனை தீந்துச்சுன்னா உனக்கு ஆளை போட்டுக்கினு மாலை போட்டுக்கினு பாத யாத்திரையா சபரிமலைக்கு வரேன் பெராத்தனை இல்ல சுத்தால வந்து வரேன்னு அதனால சொல்லிட்டு சபரிமலைக்கு நடப்பாதையா போய்க்கிறேன் ஆமா 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 தலையில அரை முடி எடுத்து போறேன் ஏய் ஈர் முடிடா அதான் ஈரு முடியும் இருமுடிடா இருமுடி முன்னாடி என்ன தெரியுமா ஊர் சுத்தி ஆமா பின்னாடி என்ன தெரியுமா மூளை கட்சா ஆமா ஆமா பீல நான் கேக்கலையா ஓ பையில நகரா எலி சோறுக்கு இது புலி புலிச்சு வர்றா அது மட்டும் இல்லாம சபரிமலைக்கு போற பத்தியா குவாட்டர் அடிச்சு தான் போறான் ஆமா போக கூடாதுன்றியா ஏய் மாலை போட்ட சாமி சரக்கு அடிக்கலாம் ஆனா ஒரே ஒரு குவாட்டர் மட்டும் தான் அடிக்கணும் அது என்ன குவாட்டர் தெரியுமா 1848 கேரளா கவர்மெண்ட் உத்தரவு போட்டுக்குது ஏன் தெரியுமா இப்ப மண்டலம் ஒரு மாலை போட்டுக்கிறான் எத்தனை நாள் மாலை போட்டிருப்பான் 48 எத்தனை நாள் ஒரு மண்டலம் 48 நாள் 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பா எத்தனை படிக்கட்டு ஏற போறான் அதுக்குதான் அந்த கோட்டர் பேர் 18-48 பேர் வச்சுக்கிறாங்க ஆமா அதனால மாலை போட்டேன் அதனால யாரோ ஒருத்தர் வந்துக்கிறாரு ஆசாமி வந்துக்கிறாரு அவருக்கு ஆளை போட்டுக்கினேன் நாங்க 2 பேர் போலாங்கிறான் ஏ தைலா தைடா மகாராஜா ஆவலா 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 மகாராஜா அவன் பஸ்ட்டு போனா தெரியாது யாரு கூட பஸ் ஏறி போறா பஸ்ஸுக்கு போறவங்க எனக்கு ஒண்ணுங்க மகாராஜா வா மகாராஜா வணக்கம் மகாராஜா இப்பேற்பட்ட பெருத்த சமீபமாக வந்து ஆமா நான் யார் என்ற விளக்கம் மகாராஜா யாரு ஊரு பேரு அவன் விட்டு பார்த்த விளக்கம் புரியவில்லை விளக்கமா சொல்லுங்க சத்தியலோகத்தை தமத்தோடு ராஜபரிவாளம் செய்து வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவனை தெரிந்து கொள் ஏங்க மகாராஜா அந்த கட்சி ஜாடி கொடுங்க ஒரே கொடுங்க இந்த கம்யூனிட்டி தான் மனதான் தேர்ந்துக்கிறான் வாய் இங்கே ஏன்னா என் பொண்டாடி டெய்லி எனக்கு ஒரு கறி கழுவி ஊத்துறான் ஏன்னு கேக்குறான் ஏன்டா கம்யூனிட்டி நைட்டு ஃபுல்லா ஆட்டத்துக்கு போறேன் பகல ஃபுல்லா படுத்து தூங்குறியா வீட்டுல இருக்கிற அண்டை கொத்துற வேலை இறப்பறிக்கிற வேலை வீட்டு வேலை கொல்லி வேலை இதெல்லாம் எந்த கம்யூனிட்டி செய்வான் உன்னை படைச்சான் பாத்தியா உன்னை படைச்சான் பாரு அந்த கம்யூனிட்டி மட்டும் மாட்டினா தொடப்ப கட்டையால அடிப்புன்னு சொல்லிக்கிறேன் என் பொண்டாட்டி உன்ன சொல்லுங்க ஏங்க என்ன படிச்சாங்க அந்த கம்யூனிட்டி சொல்லுங்க உனக்கு யாரு படிச்சதா எங்க அப்பா படிச்சாங்க ஓ நான் எங்க அப்பா கூட்டுற வீட்டுல போய் கேட்டுக்கிறேன் ஓ அதை வந்து இங்க எது கேக்குறான் ஏன்னா வெங்கடேசண்ணா சத்தியமா சொல்றேன் இன்னைக்குதான் உன் கூலி சரிக்குமே ஒரு ஊர்ல ஒரு உதவ வாங்க மாட்டாமா
தெரிவிக்கின்றேன். ஆட்டு போட்டியா? அண்ணாவா கண்ணா மேரி ஆமா அன்னப்பச்சி வாகனம். அன்னப்பச்சி வாகனம். ஆமா அந்த அன்னப்பச்சி வாகனமானது ஆமா அது என்ன செய்யும் தெரியுமா? என்ன அப்பேற்பட்ட தன்மை, என்னங்க சிறப்பு தன்மை? அப்படி தெரிகின்ற பாலிலே நீரை கலந்தாலும் நீரை மட்டும் விட்டு நீரை தவிர்த்து விட்டு பாலை மட்டும் அருந்தக்கூடியது. ஆமா. ஓ தனஜனா, ஓ வா சொல்றோம். மகாராஜா ஏறக்கூடிய வாகனம் மட்டுது. ஓ என்ன வாகனம்? அன்னப்பச்சி வாகனம். அன்னப்பச்சி வாகனம் தனி சிறப்பு என்னன்றா, ஒரு பால் குண்டால தண்ணி ஊத்தனாலும் தண்ணியை தவிர்த்துட்டு பாலை மட்டும் தான் குடிக்குமா. அந்த அன்னப்பச்சி இந்த வாகனம் இப்ப இருந்துச்சுன்னா சக்காலி ஒரு சக்காலத்து கூட பால்ல தண்ணி கலக்க முடியாது. கரெக்டா கண்டுபிடிச்சிரும். ஓ மகாராஜா அப்புறம் ஆகட்டும். மகாராஜா கைலாபதியிடம் சென்று அவருடைய பாதத்தை வணங்கி வருவது வழக்கம். இன்றைய தினமும் கைலாபதியை கண்டு பாதத்தை வணங்க வேண்டும். இங்கே போய் சொல்லிட்டு வாங்கலாமா? அது சீக்கிரமா தெரிவித்து வா. சாமி பரமேசா, எப்படி தங்களை தேடி நாடு சத்தியலோக வாசலாக வரக்கூடிய ஹரி பிரம்மதேவன் வந்திருக்கார். ஹரி பிரம்மதேவனா? ஆமா. மும்மூர்த்தியில் வருவனாச்சே. ஆமா. அப்ப ஹரி பிரம்மதேவன் வந்திருந்தால் என்னுடைய அறியாமல் அப்படியே கட்டேன். ஏங்க மகாராஜா சொல்றா, அப்படியே வந்திருந்தா அருவமனைக்கு வர சொல்லுகிறாரு. அரண்மனைக்கா? தூங்காம விடாடு. ஐயா சமரசம் அமருவாய் சத்யலோக கண்டனே, அமரசம் அமருவாய் சத்யலோக கண்டனே, அமரசம் அமருவாய் அமரசம் அமருவாய் சத்யலோக கண்டனே, அல்லது கைலாயவாசரே, மும்மூர்த்தியில் தேவராக ஒருவர் நீ. சிவபெருமான், விஷ்ணுபெருமான், ஆமா பிரமான். ஆமா. அப்படி இருக்க மும்மூர்த்தியில் தேவராக ஒருவர் இந்த தேவரோட தேவன் இருக்கின்றாய். நீ வந்து வாயிரபாடல் காவலுக்காக அவ்வளவு நல்லதில்லை. இதோ என்னுடைய கைலாயத்தில் விமானம் இருக்கின்றேன். வாருங்கள் இருவரும் அமர்ந்து வார்த்தையாடும் சத்தியோட வாசகனே, வாருங்கள். அல்லது கைலாய வாசலையா உந்தனோடு எந்தவார் அந்தமாய் உந்தனோடு எந்தவார் அந்தமாய் உந்தனோடு எந்தவார் அந்தமாய் உந்தனோடு எந்தவார் அந்தமாய் உமக்கோ 5 சிரம், ஆமா எனக்கோ 4 சிரம்.
நான் எப்படி உங்களோடு சமமா உட்கார்ந்து அமர்ந்து கேக்குறேன். அப்ப என்ன உனக்கு வேணும்? உண்மை போல் எனக்கும் 5 சிரம் அளிக்கிறானால் உங்களோடு சரிசமமா உட்கார்ந்து வார்த்தையாடுவேன். ஏங்க சாமி அப்பே நினைச்சேன். ஆமா ஏங்க ஏதோ தேவராக தேவரோட ஆமா சத்தியராக வந்திருக்கிறாரு தெரியல வா அமருவோம். ஆமா 2 பேரும் உட்கார்ந்து ஆமா வார்த்தை ஆடுவோம். வார்த்தை ஆடுவோம். உட்கார்ந்து கூட பேசுறா இல்லையா? உனக்கு இருப்பது 5 சிரம் 5 சிரா 4 சிரா. உன்னை போல எப்படி சரிசமா அமர்வது? பேசாதீர்கள். உன்னை போல 5 சிரம் அளித்தால் ஆமா நான் அமர வேண்டியது இருக்கின்றால் சத்தியராக வார்த்தைகள். ஆமா அல்லது சத்தியராக வார்த்தைகள். என்னுடைய பழக்கம் என்னவென்றால் ஆமா உலகத்தில் மூவர் முதல் முத்தர் ஆமா சித்தர் இரண்டு கடை யானை முதல் 84 106 ஜீவத்தந்தனுக்கும் ஆமா படி அளப்பது என்னுடைய பழக்கம். அதை போல் நீ கேட்டு பிற்பாடு ஆமா உனக்கு இல்லை சொல்ல போறது இல்லை. அதனால ஐயா எந்தனை போலும் இருப்பது 5 சிரம். ஆமா எனக்கு இருப்பது 4 சிரம். இந்த கைலாயத்தில் உன்னை போல் சரிசமா எப்படி அமர்வது? அதனால 5 சிரம் அளித்தால் உன்னோட சரிசமம் மகாராஜா ஜெகரங்க எத்தனை சிரம் எண்ணி பாரு. 1 2 3 4 5 எங்க மேலங்க 5 இருக்குங்க. சரி சரி தலைப்பட்டு நிலப்பட்ட முடியுது. சரி சரி தலைப்பட்டு நிலப்பட்ட முடியுது. துணிவுடனே சொர்க்க மத்திய பாதாளம் படைப்பேன். நவ வீரர் தலை படைப்பேன். இனி ஒருவர் உலகில் எவர்தான் உண்டோ என் சமர்த்த யார் அறிவார்? நானே தெய்வம். ஆண்டி பயிலை வேண்டி அஞ்சலி செய்யும் அறிவில்லாதவர்களே என்னறிய வாருங்கள். ஆடைகளை பூட்டி அழகு பார்க்க தெரியாமல் பாம்புகளை பூண்டு பல்லை காட்டி தில்லை காட்டினாலும் அந்த பரமனை படைப்பேன். அவனாலும் கைலாயத்தை போல் எண்ணற்ற கைலாயத்தையும் படைக்க எனக்கு திறமை உண்டு. திக்கு பலர்கள் நவ வீரர்களையும் படைப்பேன். அது மட்டுமல்லாமல் இப்படி நிறைய வந்து உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள், நான் தருகின்றேன். பரம கடவுளானவர் 5 முகத்தோடு கைலாயத்தில் அமர்ந்து வரக்கூடிய தேவனுக்கு வரமழைக்கு ஒன்று அமர்ந்திருக்க சத்தியலோக வாசனாகிய சதுரமுக கொடுத்த பிரம்மதேவன் தினசரி கைலாயம் போவது வழக்கம். பரம கடவுளை பார்த்து உன்னை போலவே எனக்கும் 5 சிரம் அளித்தால் உன்னோடு சரியாக அமர்வது என்று கேட்டார். கேட்டபடியே பரம கடவுள் படி அளந்து விட்டார். இப்போது நானே கடவுள் என்று பிரம்மதேவனாகப்பட்டவன் குதித்து பேசுகின்றார், கர்வத்தை பேசுகின்றார். கதை அப்படி இருக்க உமா பார்வதியானது அதிகாலையில் சென்று மன்னவர் இன்னும் வீடு வரவில்லையே, எங்கே சென்றிருப்பார் என்று உமா பார்வதி தர்பார்
Hey!